friends, welcome back to our channel. Happy Varum! வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தீங்க லாஸ்ட் வீடியோவுக்கு. ப்ளஸ் எனக்கு அவ்வளோ மெசேஜஸ்ஸு. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எங்களோட அபுதாபி டிரான்சிட் ஃப்ளைட் அப்போ இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு நான் ஒரு சின்ன கிளிப்பிங் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு அவ்வளோ பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி. அண்ட் இந்த வீடியோவில் வந்து என்ன ஆச்சு, எங்களுக்கு எப்படி அந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்றதெல்லாம் கிளியராக சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே நாங்கள் சென்னையிலேருந்து ஜெர்மனிக்கு கிளம்புனோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நடுவில் எங்களுக்கு டிரான்சிட் ஃப்ளைட் வந்து அபுதாபியில் இருந்துச்சு. ஸோ வந்து நிலா வந்து இது நைட் ஃப்ளைட்டுன்றதுனால நிலா குட்டி வந்து தூங்கிட்டு இருந்தா. அதனால நீ நிலாவை தூக்கிட்டு வாடா, நான் வந்து ஃப்ரண்ட்டில் லக்கேஜை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் 3 பேரும் எப்பயுமே ஒன்றா தான் வந்து போவோம். என்னன்னு தெரில, எங்கள் மாமா வந்து திடீர்னு லக்கேஜை தூக்கிட்டு இறங்கி போயிட்டாங்க. ஸோ நானும் நிலா குட்டியும் வந்து ஃப்ளைட்டை விட்டு வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா வீல் சேரில் உட்காண்ட்ருக்காங்க. ஸோ எனக்கே தெரியாது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு என்னடா இது வீல் சேரில் உட்காண்ட்ருக்குறாங்க, அதுவும் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறி இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி படபடன்னு ஆயிடுச்சு. அப்புறம் குடுகுடுன்னு கீழே இறங்கி போய் பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த மாதிரி அவங்க அந்த ஃப்ளைட்லேருந்து நம்ம கீழே இறங்குறதுக்காக ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து அட்டாச் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த ஸ்டேர் கேஸ் வந்து ஸ்கிப் ஆகிட்டு அப்படியே லைக் ஒரு 6-7 ஸ்டெப்ஸ் வந்து அப்படியே ஸ்கிட் ஆகி போயிட்டு விழுந்துட்டுருக்குறாங்க. ஸோ அதனால் கால் போய் கீழே அடித்ததில் அவங்களால சுத்தமாக நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அவங்களால அந்த லெஃப்ட் லெக்கை வந்து கீழவே வைக்க முடியல. எனக்கு என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் உடனே வந்து ஏர்லைன்ஸ்லேருந்து எமர்ஜென்சிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ எமர்ஜென்சிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து செக் பண்ணாங்க. பட் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான செக்கப் தான் இருக்கும் அங்கே. சும்மா ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு ஒரு பேராசிட்டமல் கொடுக்கறது அந்த மாதிரி தான் வந்து பண்ணாங்க. பட் எங்கள் மாமா வந்து சொன்னாங்க, லைக் எனக்கு வந்து சுத்தமாக நடக்க முடியல, என்னால் நிற்க முடியல, லைக் முட்டி வந்து ஃப்ளெக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு என்னமோ நடந்துருச்சு எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து அவங்கக்கிட்ட சொன்னது அப்புறம் ஓகே அப்போனா நம்ம வந்து அபுதாபி வெளியே எமர்ஜென்சிக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து இன்னும் அடுத்து ஒரு 15 மினிட்ஸில் நெக்ஸ்ட்டு ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கான டிரான்சிட் ஃப்ளைட்டு. நாங்கள் இதை அவங்கக்கிட்ட சொன்னதுமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா உடனே ஏர்லைன்ஸ்க்கு கால் பண்ணி ஃப்ளைட்டை வந்து ஹோல்ட் பண்ணாங்க. லைக் வெயிட் பண்ணுங்கள், இங்கே வந்து பேஷண்ட் இருக்கிறாங்க, இந்த மாதிரி எமர்ஜென்சியில் வந்திருக்கிறாங்க, நாங்கள் என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் எங்கள் மாமா வந்து சொல்லிட்டாங்க, இல்லை எனக்கு வந்து பெருசாக நடந்திருக்குது, எனக்கு வந்து இந்தியா தான் போகணுன்னு சொன்னதுக்கு அவங்களுக்கும் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும்ல. ஸோ அவங்க வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணல. இல்லை நாங்கள் வந்து அபுதாபியில் எமர்ஜென்சிக்கு வந்து வீசா அப்ளை பண்ணி வெளியே கூப்பிட்டு போய் இங்கே தான் எங்களால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் யோசிச்சு பாருங்கள், ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இந்த கிளிப்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்புறதுக்காக எடுத்த கிளிப்ஸ் தான். ஏன்னா அபுதாபியில் வந்து வாட்ஸ்அப் வந்து கிடையாது. ஸோ எந்த ஒரு இதுலேயுமே எங்கள் வீட்டை வந்து எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியாது. லைக் வீடியோ காலில் வாட்ஸ்அப்போட ஆடியோ காலும் வந்து அபுதாபியில் கிடையாது. ஸோ ஒன்லி மெசேஜும் வாய்ஸ் மெசேஜும் தான் அனுப்ப முடியும். நான் வந்து எங்கள் அண்ணாவுக்கு வாய்ஸ் மெசேஜும் இந்த மாதிரி வந்து கிளிப்ஸும் தான் வந்து அனுப்பி நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன், இப்படி தான் இருக்கிறோன்ட்டு. அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் பேக்கேஜெல்லாம் உடனே ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து கனெக்ட் ஆனோம். ஸோ அது வரைக்கும் இவ்வளோ வந்து நடந்துச்சு. ஏன்னா இந்தியாவில் வந்து அவங்களுக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2:30 இருக்கும். அப்போ தான் அவங்க எங்களை ட்ராப் பண்ணாங்க. சென்னையில் ட்ராப் பண்ணிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போய் செட்டில் ஆகி ஒரு 1 hour தான் தூங்கியிருப்பாங்க. அதுக்குள்ளே எங்கள் கிட்டேருந்து இப்படி கால் வரவே அவங்களும் வந்து ரொம்ப பயந்து
பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்லேயும் சொல்லிட்டாங்க, என்ன நடந்தாலும் நீங்கள் இந்தியாவுக்கு வாங்க, இங்கே நாங்கள் எல்லாருமே இருப்போம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஜெர்மனிக்கு போகவே கூடாது, அபுதாபிலையும் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது, இங்கே வாங்க அதுக்கேற்ற மாதிரி அங்கே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் மாமாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. எனக்கு வந்து இந்தியா தான் போகணும், எனக்கு ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க, நாங்கள் அவங்கக்கிட்ட தான் வந்து பார்ப்போம், எனக்கு இங்கே அபுதாபிலலாம் வேணான்னு சொல்லிட்டு. எங்களுக்கு இன்னொரு ஒரு பயம் என்னென்னா, இங்கே வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கும்ல, நம்ம கண்ட்ரினா நம்மளுக்கு வந்து தெரியும் நிறைய எல்லாமே. இப்போ ஜெர்மனிலையும் போனீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அபுதாபிலையும் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்கும்னு அந்த கண்ட்ரியில் எங்களுக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு அதுவும் இல்லாமல் லாங்குவேஜு, ஸோ அந்த மாதிரி போயிட்டு மாட்டிக்கிட்டோன்னா என்ன பண்ணுறதுன்றதுல எங்கள் மாமா ஸ்ட்ராங்காக சொன்னாங்க, எனக்கு வந்து இந்தியா தான் போகணும்னு சொல்லிட்டு. பட் ஏர்லைன்ஸில் வந்து நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, நம்ம திருப்பி ரிட்டன் பேக் வந்து போகிறதுக்கெலாம். பட் நாங்கள் எல்லாத்துக்குமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருந்தோம். ஸோ ஒரு வழியாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டில் நாங்கள் வந்து ஒரு 28 ஹவர்ஸ் ஆச்சு 3 பேரும் இருந்திருப்போங்க. நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் ரிட்டன் ஆனோம். அது வரைக்கும் அந்த வெயிட்டிங் ஏரியாலேயே நாங்கள் வந்து 3 பேரும் இருந்தோம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டோம், அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு ஃபுட்டு எல்லாமே வந்து பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. ஒரு வழியாக சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். அதுக்கு முன்னாடியே அம்மா அப்பா மாமியார் மாமனார் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். அவங்க உடனே வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு நைட்டோட நைட்டாக ஆம்புலன்ஸில் எம்ஆர்ஐ ஸ்கேன் கிட்டத்தட்ட நாங்கள் நைட்டு 11 o'clock தான் ரீச் ஆனோம் சென்னைக்கு. உடனே 11க்கே வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு ரிட்டன் வந்தோம். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நம்பி வந்தோம். சிடிஎஸ் ஹாஸ்பிட்டல் அண்ணா நகரில் இருக்குது. ஸோ இங்கே வந்து டாக்டர் பிரகாஷன் இருக்கார். எங்களோட ஃபேமிலியில் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கால் வலி முட்டி வலி, அப்புறம் எங்கள் அத்தைக்கு ஆப்ரேஷன், அது எல்லாமே இவர்கிட்ட பண்ணோமா. ஸோ எங்களுக்கு வந்து ஒரே ஒரு சிங்கிள் தாட் கூட வேறு எங்கே போகணுன்னே தோணலை. அங்கே அடிபட்ட அடுத்த நிமிஷம் அபுதாபிலே வந்து டிசைட் பண்ணியாச்சு, ஓகே நம்ம டாக்டர் இருக்காங்க, என்ன இருந்தாலும் வந்து பார்த்துப்பாங்க, நம்ம வந்து டேரெக்டாக இங்கே போகணுன்ட்டு. கரெக்டாக ஏர்போர்ட்லேருந்து இறங்கின அடுத்த நிமிஷம் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இங்கே வந்து அட்மிட் ஆனோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐ ரிப்போர்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டலுக்கே அவங்க வந்து காப்பி மாதிரி அனுப்பிட்டாங்க. ஸோ அதை பார்த்ததுமே வந்து சொல்லிட்டாங்க, இல்லை இது வந்து கண்டிப்பாக சர்ஜரி வந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லையே அப்படியே அட்மிட் ஆகிட்டோம். ஸோ சாப்பாடு வந்து நிறைய வாட்டி ஸ்விக்கிலேயே போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுது இந்த மாதிரி டைமில். ஸோ ஏதோ ஒன்று சோறு கிடைக்கும். கிட்ட வாரா எப்படி இருந்த என்ன எப்படி நாளைக்கு வந்து எங்க மாமாக்கு சர்ஜரி. ரெடியா மாமா? சொல்லு. இலையில சோறு போடுவாங்க, ஹாஸ்பிட்டல் வந்தாலும் இலையில தான் சோறு போடுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரியே இல்லையே இப்ப நம்ம. நல்லா வெக்கேஷன் வந்து ஜாலியா இருக்கும். ஆக்சுவலி இந்த மிகப்பெரிய சம்பவத்துக்கான ரீசன் வந்து நான் தான். ஏன்னா எங்களுக்கு வந்து லக்கேஜில் வந்து ஓவர் லக்கேஜ் ஆகிட்டு வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னு நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன்ல. ஸோ பாதி திங்ஸை கொடுத்துட்டு அப்போயுமே வெயிட் அதிகமாக இருந்ததுனால என்ன பண்ணேன்னா, எங்கள் மாமா அவங்க ஆஃபீஸ்க்கு வாங்கின அந்த ஃபார்மல் ஹீல்ஸ் ஷூவை வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும்ல, ஸோ அதை வந்து நீ காலில் போட்டுக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் போட்டிருந்த ரெகுலரான அந்த ஒனின்சுக்கா லைட் வெயிட் ஷூவை வந்து நான் லக்கேஜில் போட்டுட்டு மாற்றினேன். ஸோ அதனால் அந்த ஸ்டெப்ஸில் இறங்கும் போது அந்த ஹீல்ஸு ப்ளஸ் நியூ ஷூ எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ
எப்பயுமே அந்த சின்ன விஷயம் கூட வந்து பெருசாகுன்றதுக்கு இதான் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து லக்கேஜ் எல்லாம் கரெக்டான வெயிட்டில் வந்து கொண்டு போங்க. எப்போ என்ன நடக்கும்னே வந்து எங்கள் மாமாவுக்கு வந்து நாளைக்கு ஆப்ரேஷன். ஸோ இன்றைக்கி நைட்லேருந்து எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து சிரிச்ச முகமாக ஹாப்பியாக தான் எங்கள் மாமா வச்சுருப்போம். ஏன்னா கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணுறக்கூடாது. சும்மா அதை நானே சொல்லி விட்டுட்டேங்க. ஆமாம், 1 மினிட் வாழ்க்கையே அப்படியே உள்டாவாகும்ல, அந்த மாதிரி. இட்ஸ் ஓகே மாமா, எல்லாமே நல்லதுக்கே. ஓகே, நாளைக்கு வந்து தைரியமாக போல்டாக அது சர்ஜரி பண்ணி ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும். நான் இருக்கல உள்ளுக்குள்ள அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது. என்னைய பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் என்னால் தாங்கவே முடியாது. ஆனாலும் இவங்களுக்கு தைரியம் சொல்லணும்னு சிரிச்சு ஹாப்பியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்களாம். இந்த புள்ள எங்க கூடயே ஏர்போர்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா நாங்க ஹாஸ்பிட்டல் தான் வந்தோம். இந்த புள்ள வந்து எங்க கூடயே தங்கிட்டு இருக்குது. பி பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ். லிப்ஸ்டிக், ஐலைனர் எல்லாம் போட்டு ஹாப்பியாகவே வச்சிருக்கோம். இந்த சோக கீதம் பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா எங்களோட டாக்டர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தார். அதுக்கப்புறமா அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணோம். உங்களை நம்பி மட்டும்தான் நாங்கள் வந்து இந்தியாவுக்கு ரிட்டன் வந்தோம். எங்களுக்கு வந்து நீங்கள் தான் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணதில் அவருமே வந்து அவரோட ஒர்க்லேருந்து வந்தார் எங்களுக்காக. ஸோ பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு 4th டே தான் சர்ஜரிக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் மெடிக்கல் அலர்ஜிஸ் இருக்கிறதுனால நாங்கள் இந்த சர்ஜரிக்கு வந்து ரொம்பவே பயந்துட்டு தான் இருந்தோம். நிலா குட்டியை தான் நிஜமாகவே ரொம்ப 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 என்ன சொல்கிறதுனே தெரில. அந்த ஏர்போர்ட்டில் நாங்கள் கிட்டத்தட்ட 28 hours இருந்தோம். அவளுக்கு வந்து நல்லா அவளுக்கு வந்து லைக் அப்பாவுக்கு அடிபட்டுருச்சு அந்த மாதிரிலாம் தெரியுது. பட் அது எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல. பட் அவளோட சேட்டெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அவள் எதுவுமே பண்ணல. அந்த சேர்லேயே படுத்து தூங்கிட்டு இருந்தா. இப்போ ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் எங்கேயுமே போகல, ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆனோம். குழந்தை எங்களோடையே வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருந்துச்சு. வீட்டில் வந்து விடலாம் நாங்கள் வந்து, ஆனால் ஹாஸ்பிட்டல்லையே தான் அவளை வச்சுருந்தோம். ஏன்னா அவளை விட்டோன்னா லைக் எங்கள் அம்மாவுக்கும் வந்து ஃபுல் கண்டினியூஸாக பார்த்துக்க முடியாது. கொஞ்சம் அவங்களுக்கும் உடம்பு சரியில்லையா, அதனால் அவங்களையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ப்ளஸ் எங்கள் அத்தையும் எங்கள் கூடயே தான் இருந்தாங்களா. அதனால் ஓகே நம்மளே வந்து வச்சு நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். நிலாவும் ரொம்ப அழகாக எங்களோட வந்து கோஆப்ரேட் பண்ணி அங்கேயே இருந்தா. ஸோ நிஜமாகவே அந்த குட்டி வந்து புரிஞ்சிக்கிடுச்சு அந்த சுச்சுவேஷனை எல்லாம். ஸோ இப்போ எங்கள் மாமாவுக்கு வந்து நல்லபடியாக சர்ஜரி முடியணுன்ட்டு எல்லாருமே வந்து வேண்டிகிட்ருக்கோம். அபுதாபியில் எங்களுக்கு இந்த மாதிரி ஆனப்போ எங்கள் மனநிலைமையே வேறங்க. பட் வந்து ஒன்ஸ் சென்னை இறங்கினதுக்கப்புறம் ஃபேமிலியெல்லாம் பார்த்ததோ நிஜமாகவே அது வேறு லெவல் தைரியம் தான் கொடுக்கும். எங்களோட பெஸ்ட் டிசிஷனே நாங்கள் வந்து திருப்பி ரிட்டன் இந்தியா வந்தது தான். ஸோ ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. லைக் இதெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது. ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்கும். அந்த டைமில் எங்கள் மனநலமெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. லைக் இப்போ கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக நான் கொஞ்சம் டிலேவாக வீடியோ போடுறதுனால உங்களுக்கு இவ்வளோ கிளியராக பேசி என்னால் வீடியோ பண்ண முடியுது. நான் என்னமோ பெருசாக எங்கள் மாமா முன்னாடி நல்லா பாசிட்டிவாக இருந்தேன். ஒன்ஸ் அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூப்பிட்டு போனதும் அவ்வளோதான். நான்லாம் வந்து அந்த டே ஃபுல்லாக சாப்பிடல. அப்படியே அந்த தேட்டர் வெளியவே சர்ஜரி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தேன். டாக்டரே ஒரு ஸ்டேஜுக்கு அடுத்து நீ அட்மிட் ஆகிட போகிற, ஒழுங்காக போய் சாப்பிடுன்னு சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து பயம் வந்துருச்சு. அந்த ஆப்ரேஷன் தேட்டர் அந்த சுச்சுவேஷன் எல்லாம் பார்க்குறதுக்கு எங்கள் மாமா ஃபேஸ்லேயுமே வந்து அந்த ஹாப்பினஸ் இல்லாமல் லைக் அவங்களுக்கும் சர்ஜரி பண்ணுறாங்கன்னா பயம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மனநிலைமையும் அப்படியே டோட்டலாக வந்து மாறி ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 to 2 hours வந்து ஐசியூவில் வச்சுட்டு எல்லாமே நார்மலாக இருக்கான்ட்டு பார்த்துட்டு தான் எங்கள் ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமா வந்து நல்லபடியாக வந்தாச்சு. ஸோ எல்லாரோட ப்ரேயர்ஸும் ஒர்க் அவுட் ஆச்சுன்ற மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு அன்னைக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப
நன்றி எங்கள் அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாருக்குமே. ஸோ எங்களை வந்து நல்ல கம்ஃபர்ட்டான ஒரு ஜோனில் வச்சு அந்த ஃபியர் போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த சுச்சுவேஷனை நாங்கள் ஹேண்டில் பண்ணதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து ஃபேமிலி தான். ஸோ ஃபைனலி நல்லபடியாக சர்ஜரி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு நான் சொல்லவே இல்லை. ஏசிஎல் லெகமெண்ட் டேர் வந்து ஃபுல்லாக டேர் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கூட மெனிஸ்கஸும் வந்து டேர் ஆனதுனால தான் இவ்வளோ பெரியஸாக வந்து ப்ராசஸ் இருந்துச்சு. ஸோ ஏசிஎல் டேர்னால் கூட கொஞ்சம் நெக்ஸ்ட் டேவே ஃபுல் வெயிட் போட்டு நடக்க வைப்பாங்க. கூட மெனிஸ்கஸ் போனதுனால கொஞ்சம் வந்து ரெக்கவரி டைம்லாம் ரொம்பவே லேட் ஆகும். நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். இந்த மாதிரி நடக்கும்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. அதுவும் டிரான்சிட் ஃப்ளைட் அப்போ வீட்டிலலாம் ரொம்பவே பயந்துட்டாங்க. எங்கள் கிட்டேருந்து நடுராத்திரில் கால் வந்தப்போ. ஸோ எப்படியோ அந்த சுச்சுவேஷனை வந்து கடந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 days இருந்தோம். ஸோ நான் வந்து அங்கங்கே தான் வந்து என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. அதை வச்சு உங்களுக்கு என்ன ஆச்சுன்றதை நரேட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் உங்களோட ப்ரேயர்ஸும் வந்து சப்போர்ட் லவ் எல்லாமே எங்களுக்கு கொடுப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். எங்கள் மாமாவோட நெக்ஸ்ட்டு 2 monthsக்கு இதுதான் ஒய்ஃப் இல்லை, இதுதான் உன்னோட ஒய்ஃபில் நெக்ஸ்ட்டு 2 monthsக்கு. எங்கள் மாமாவை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து உசுரே வந்துச்சு. ஸோ வந்து காலையிலேருந்து நான்லாம் பட்னி கிடக்கிறேன். அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுறப்ப அம்மா அப்பாவும் வந்து ஊர்லேருந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே சாப்பிட்லன்றதை தெரிஞ்சு பக்கத்தில் வந்து அண்ணா நகரில் ரெட்ரோ ஷங்கர்ன்ட்டு இருக்குது. ஸோ அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து எப்போன்னா ஐசியூலேருந்து எங்கள் மாமா வெளியே வந்துட்டு லைக் எல்லோரும் எங்கள் மாமா கூட போயிட்டு பேசிட்டு வந்துட்டோம். ஐசியூக்குள்ளேயே கொஞ்சம் ஒருத்தராக வந்து அனுப்புனாங்க ஒரு 1 hour கழிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 hours ஆகும். எக்ஸ்ரே என்னென்னமோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து நாங்கள் போயிட்டு சாப்பிட போயிட்டோம். ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா கடந்த ஒரு 1 week-ஆக ரொம்ப மனசுலாம் ஒரு மாதிரி இருந்துச்சா. நல்லபடியாக முடிஞ்சு நல்லபடியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்றது வந்து ரொம்ப அது வேறு ஒரு ஃபீல். அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. லைக் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் குழம்பு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு மீல்ஸு தான் 250 என்னமோ தான். ஆனால் உங்களுக்கு எல்லா குழம்பும் வந்து விதவிதமாக வச்சுருவாங்க. நண்டு, ப்ரானு, ஃபிஷ்ஷு எல்லாமே வந்து குழம்பு வந்துடும். சைட் டிஷ் வந்து நீங்கள் வேணும்னா வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பின்னாடி வந்து மியூசிக்கெல்லாம் போட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து எங்கள் அத்தைக்கிட்ட சொல்லிவிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். புள்ள அங்கே வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு சர்ஜரி பண்ணி கிடக்கு, நம்ம பாருங்கள் நண்டை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் மாமாவுக்கு தான் வந்து நண்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கும் எங்கள் மாமாவுக்கும். ஸோ அப்படி வந்து சொல்லிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு கலாட்டா பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ தான் வந்து எங்கள் ஃபேஸில் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸோ தைரியமோ வந்திருக்குது, ஒரு தெளிவு வந்திருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா கடந்த ஒரு வாரமாக வந்து வேறு லெவலில் இருந்தோம். வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து போல்டாக இருக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி எதனா தோணியிருக்கலாம். பட் வந்து ஒரு பக்கம் தைரியம் கொடுக்கணுன்ட்டு அந்த மாதிரியும் இருந்தோம். பின்னாடி போயிட்டு ரொம்ப பயப்படவும் செஞ்சோம். ஸோ எல்லாமே அப்படியே ஒரு மிக்சட் எமோஷன்ஸ் மாதிரி இருந்துச்சு. பட் ஃபைனலி எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ இதுதாங்க நடந்த ஸ்டோரி. ஹோப் என்கிட்ட இருக்கிற கிளிப்பிங்கை வச்சு உங்களுக்கு எப்படியோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு தேவை. அண்ட் இந்த மாதிரி உங்கள் யாருக்குன்னா நடந்துருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி ரெக்கவரிங் ஆனீங்க, எதனா வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் எங்கள் மாமா எழுந்து எப்படியெல்லாம் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள இந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே பார்க்குறதெல்லாம் மிகப்பெரிய கொடுமை. அதை நான் வந்து பார்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரி யாருக்குமே வந்து நடக்கவே கூடாது. எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக வந்து லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோலாம் வந்து போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ளே நிறைய யோசித்தேன். பட் ஃபைனலி வந்து போட்டிருக்கேன். அண்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, நீங்கள் எப்பயோ இந்தியா போனீங்க, இவ்வளோ டிலேவாக வந்து வீடியோ போடுறீங்களே, இந்நேரம் நீங்கள் ஜெர்மனிக்கே போயிருப்பீங்களே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக உங்களது வந்து
நியாயம் தான். ஏன்னா நம்ம எப்பயோ வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காணாமல் போனோம்ல. பட் அதுக்கு பின்னாடி இது தாங்க இருந்துச்சு. அண்டு நான் வந்து எப்பயும் சொல்கிற மாதிரி யூடியூப் வந்து என்னோடய பேஷன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி தான் நான் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைய வரைக்கும் நான் அப்படி தான் வந்து பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அது வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடக்கூடாது. அதனால் எனக்கு எப்போல்லாம் தோணுதோ நான் இப்போ பிரேக் எடுப்பேன். பட் இது வந்து கண்டிப்பாக எனக்காக இல்லைனாலும் என் ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக என்னோடய டைம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் லைக் யூடியூபும் அப்பப்போ போட்டுக்கிட்டு அப்படியே சமாளிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எங்களுக்கு வந்து திருப்பி லைக் இது வந்து பின்னாடி வந்து நாங்கள் நிறைய கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருக்கோம். பட் அதெல்லாம் வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ திருப்பி அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி வந்து லைக் எங்கள் மாமாவுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வந்து நாங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ட்ரிப்பெல்லாம் போனோம். ஸோ நல்லா பேக் டு ஃபார்ம் வந்ததுக்கப்புறமா தான் இப்போ எனக்கு திருப்தியாக இருக்குது இந்த வீடியோ வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன் இவ்வளோ டிலேவாக நான் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு வந்து என்னை ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் என்னையும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு நாங்கள் எப்படிலாம் கோ த்ரூ பண்ணோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படின்னா ஆட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய்.